முண்டையா இருக்க பாவல இவள போய் கட்டி வச்சு என் குடியே கெடுத்து விட்டான். குடியவே கெடுத்து விட்டான். உனக்கு நான் வாக்கப்பட்டு என் வாழ்க்கையே பாலா போச்சு. இங்க வர வாழ்க்கையே போச்சுடா. இங்க வர நான் மட்டும் எங்க அத்தை மேல கட்டிருந்தேன். என்ன அப்படி என்ன சினிமா நடிகருக்கார கேட்டு வந்தாங்க. யாரு சினிமா நடிகர் யாரு கேட்டு வந்தது? ரஜினிகாந்த் கிட்ட. அப்படியா? ரஜினிகாந்த் எம்ஆர் ராதாவை போய் சொல்லி அவர் செத்து போனாருடா. தம்பியா இருக்கா? எம்ஜிஆர் 2 வட்டம் என்னைய போன் போட்டாரு. எதுக்கு? படப்புக்கு வாரியான்னு. சரி நீங்க படத்துக்கு கிறுக்கி படிக்காத முட்டா கிறுக்கி. என்னை காதலித்தால் மட்டும் போதுமா, தன் கைகளில் வரவும் வேண்டுமா, நீ கைகளில் படத்தை வச்சுட்டு வந்துடுறேன். அம்புட்டு அவசரமா தட்டுது. படம் இடிக்குதுல்ல. என்னை காதலித்தால் மட்டும் போதுமா, கைகளில் வரவும் வேண்டுமா, நீ கைகளில் வந்தால் போதுமே, நீ கேட்டால் தரவும் வேண்டுமா, காதலித்தால் மட்டும் போதுமா. அக்கு ஏன் போறேன்? இல்ல அந்த ஏரியாவில் போய் ஏன் போறேன்? அதே மோசமான ஏரியா உனக்கு தெரியாதா? முட்டை வருதான் அது ரொம்ப மோசமான ஏரியா. நம்ம தான் பழைய லப்பர் இங்க இருக்கோம்ல, அதுக்கிடையே நான் அங்க ஸ்டெப்னி இல்லைங்க, ஒரு ஸ்டெப்பு போட்டேன். ஆடுதுக்கா நான் ஸ்டெப்பு போட்டேன். இது செம்பு போட்டேன். இது பூவன்ன சொல்லும் சொல்லட்டுமே, உறவென்ன பேசும் பேசட்டுமே, பூவன்ன சொல்லும் சொல்லட்டுமே, உறவென்ன பேசும் பேசட்டுமே. என்னை பார்த்தோன்னே என்னை காதல் பாட்டு படிச்சீங்கல்ல, பாட்டு வந்து வெறும் பாட்டா இருக்கக்கூடாது. சரி, என்னை அவங்க எப்படி காதலிக்கிறாங்க பாத்தியா? அதே மாதிரி நீ எங்களை தூக்கி அப்படி கேட்கணும். அது டூப்ளிகேட், அது டூப்ளிகேட். என்ன செய்யறாங்களோ பக்கத்து வீட்டுல டிவி வாங்கினா நம்ம வீட்டுல டிவி வாங்குறது இல்லையா? பக்கத்து வீட்டுல கிரைண்டர் வாங்கினா நம்ம வீட்டுல கிரைண்டர் வாங்குறது இல்லையா? பக்கத்து வீட்டுல காரை வீடு கட்டினா நம்ம கூரை விட்டு இடிச்சு விட்டு காரை வீடு கட்டுறோம்ல. ஒரு ஒரு வீட்டை பார்த்து தான் நம்ம செய்யறோம். அது மாதிரி அந்த வீட்டுல எப்படி செய்யறாங்க, அதே மாதிரி நம்ம செய்யணும்ல. நீ அத அவ்வளவு செய்ய வேண்டாம். நீ செஞ்சா செய்ய, இல்லையா மருத விடு. மருது நீ மருத உன் கருதான்னு பாக்கணும். நாரடி மருது நீ உள்ள வார உள்ள வல்ல மருது உன் கருத சுட்டு திண்டு விடுவேன். அதுவும் பாத்துக்க, உன் மக்காச்சோள கருத சுட்டு திண்டு விடுவேன். பாத்துக்க, ஒழுங்க வந்துரு. மருது கருது மருத எப்படி இருந்த கருது எப்படி இருக்கு? ஆமா மருது ஒழுங்கா வந்துரு. வாயில நல்லா வருது. ஊருன்னு சொல்லணும் சொல்லட்டுமே, உறவென்ன பேசும் பேசட்டுமே, சந்தோஷம் இல்லாம கிடக்க மச்சான். ஏன் மச்சான்? அடியே அது டூப்ளிகேட் காதல். இன்னைக்கு அப்படியே ஆச்சாவத்தை விட்டு ஓடி போயிருவாங்க. நம்ம காலம் ஸ்ட்ராங்குடி. எத்தனை வயசுக்கு அப்புறம் அவங்க நினைச்சிட்டு இருக்க பாத்தியா? அதுதான் உண்மையான காதல், அதுதான் உண்மையான லவ். என்னத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தேன்? இன்னும் ஒண்ணுமே செய்யல. சொன்னது எப்படி அது டூப்ளிகேட். ரொட்ட தூக்கு, நானும் அது மேல காலை போடணும். எனக்கு ஆசை இருக்காதா? நான் போட்ட பட்டாதா? நான் காலை போட்டிருக்கல மேல தம்முன்னு ஓட்டம்ல. நீங்க கால் செய்ய போறாங்க, நம்ம செய்ய போறாங்கப்பா. முன்னாடியே வந்து செய்யறாங்க. இந்த மாதிரி செய்ய பாப்பா. இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. கொஞ்சம் தள்ளி வைடா. தவறு கிடைக்க மாட்டேங்குது. ஆமா
சரி மச்சான். என்னை காதலித்தால் மட்டும் போதுமா உன் கைகளில் ஐயோ இல்ல 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 நீ வா சும்மாவே நான் எப்படி மண்டி. காதலிக்கிறேன்? ஏக்கா நான் எப்படி காதலிக்கிறேன் அதே பண்ணியும் செய்யணும். நானும் அர்த்தம் செய்யணும் பண்ணிருக்கேன். என் புரிஞ்ச படு லோலாயா இருக்கானே, செலுப்பு இல்லாத வகையில கிடக்கானே. சாமியே அடிக்கடி சாமியான்ட்டு புறப்பட்டுறியா 2 மாதத்துக்கு குப்புறக்க கிடக்க வேண்டியதா இருக்கு. என்னடி செய்யுது? வீட்டுல தீ விழுக என்னென்ன அநியாயம் பண்றாங்க பாரு. அவங்க வீட்டுல தீ விழுக, வீட்டுல சிமெண்ட் விழுக, வாயில வச்சு சிமெண்ட்டை வச்சு தேய்ச்சி விட. என்னை காதலித்தால் மட்டும் போதுமா உன் கைகளில் வரவும் வேண்டுமா வரவா கைகளில் வந்து அடி போ நீ கைகளில் வந்த போன போது 90 வயசு ஆனப்பறை என்னடி உனக்கு நினப்பு அறுவலத்து வெட்டி பிடி உன்னை ஒரே பெட்டா கொய்யால பேரம் பேத்தி எடுத்து மகளை கட்டி கொடுத்து மகளை பேரம் பேத்தி வந்துருச்சு. ஏழ மாட்டாங்க வயலுக்கு 7 காணியா ஏழ மாட்டாம கிடைக்கா. அது வெட்டி இப்படி வென்றியா வெட்டுறதுக்கு மட்டும் அறுவலத்துக்கு வெட்டுறது சத்து இருக்கா? ஆமா அப்ப எப்படி வெட்டுவேன்? மேல எப்படி இருக்கு? மேல எப்படி இருக்கு? ஏங்க மேல எப்படி இருந்துட்டு போகுது, கீழே எப்படி இருந்துட்டு போகுது? நம்ம வேலையை ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏங்க அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருக்கணும்ல. நம்மளுக்கு 1008 தொல்லை இருக்கு, 1008 மல்ல இருக்கு, 1008 சோகம் இருக்கு. அப்ப அதாவது ஊரா பாண்டில ஊருவா போட்டு வைக்கிறான். உரிக்கலயத்துல ஊருவா போட்டு வைக்கிறான். ஊருவா போட்டு வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா ஊசி போவோமா இல்லையா? அப்பப்ப கரண்டிய ஊருவா பானைக்குள்ள விட்டுக்கிட்டே இருக்கணும். கரண்டி அந்த ஊருவா பானைக்குள்ள விட்டுக்கிட்டே இருந்தாத்து ஒரு கலருக்கு ஒரு கிண்டி விட லேசா விட்டு அப்படியே உப்பு தூவி விட்டு லேசா உள்ளாங்கையில போட்டு புளிக்குதா இல்லையா பெப்பர் இருக்குன்னு சொல்லி அடிக்கடி வாரத்துக்கு ஒரு வட்டம் நக்கி பார்க்கணும். அப்படின்னா ஊருவா கெட்டு போகாம இருக்க. இல்லைன்னா பூசணம் முடிச்சிருமுங்க. கண்ண பெண்ணில் மாயா லோகத்திலே நாம் கலந்து உல்லாசம் காண்போமே. கண்ண பெண்ணில் மாயா லோகத்திலே நாம் கலந்து ஊருவா பூச பத்தம் போதுமா? நீ இந்த இதுல ஏமாச்சா ஐயோ உனக்கு கண்ணிகை ஆசை போலே தன் கண்ணிகை ஆசை போலே கலந்தாடுவோம் இன்னாவே. கண்ண பெண்ணில் மாயா காதலிலே கண்ணபின் மாயா லோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே. நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே. அருவாள் எடுத்து இதுல போடுங்க. மலர்ந்தாடும் எந்த சோலை எம்பர் வந்து எருது இல்ல. 1000 இருந்தாலும் ஒரு நிமிஷம் மச்சான். 1000 இருந்தாலும் நான் அவரைத்தான் கல்யாணம் முடிப்பேன், அவரைத்தான் கட்டுவேன். மைக்கில் பேசுறேன். நீ அவருக்கு கட்டிக்க. அவர் மேல நீ படுத்தா மெத்த, அவர் மேல நான் படுத்த மெத்த அப்படியே பஞ்சா இருக்க. சரி அது பிறண்டு வாய் மேல படுத்துச்சு. சொல்லு செத்தடியா? ஐயோ நீ செத்த வச்சுக்க. அம்மா அம்மாவா?
மருது மாமா அப்படியா? மருது மாமா கருது மாமாவை பாரு மாமா. சோளக்கருது பார்த்து ஆசைப்படியா? ஏப்பா ஏய், என் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கிறியே, உனக்கு எவ்வளவு இருக்கு, உனக்கு எவ்வளவு இருக்கு? ஏய், வெக்கம் இல்லாம அடிச்சு விட்டு கேட்கறியா பாரு. முகாயி, அத போய் மைக்கில் வர சொல்லி கேட்டுக்கிட்டீங்க. ஆனா அது உங்கள்கிட்ட புடி பிடிச்சு விட்டு என் கூட வந்து ஆடிட்டு என்னையே என் கூட இருந்துட்டு என் கூட நல்லா பேசிட்டு ஏங்க என்னை நீங்க லவ் பண்றீங்களா? ஒரு முகாயி, ஏய் ஒரு என் கண்ணு முன்னாடியே உன்னை கண்டுபிடிக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு இருக்கு, அவருக்கு எவ்வளவு இருக்கு? அது மட்டும் நீ அடிச்சு பத்தி விட்டியாடா? ஏய் கிறுக்கி கிறுக்கி, நான் என்னை பார்த்தா பிடிச்சிருது இருக்க மாதிரி தெரியுது. கவலைப்பட்ட சிறுக்கி, அவருக்கு எவ்வளவு திமிர் இருக்கு. திமிர் இருக்கு. உன் பேர் என்ன வருங்க? ராமரு. அந்த ராமர்கிட்ட எடுக்கல, இந்த ராமராவது எடுக்குமான்னு பார்த்தா இது ராமராத்த கிடக்கு. அங்க மைக்க கொஞ்சம் விலைக்கு அப்படியா? ராமரு 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 சொல்லுவா, என்னை பிடிச்சிருக்கான் பிடிச்சிருக்கான்னு கேட்டா புடுக்கலன்ற. ஐயோ ராமர் ரெண்டு ராமர் இப்படியாக லூசு ராமரா கிடக்கு. ஏங்க என்னை பிடிச்சிருக்கான் புடுக்கிருக்குன்ற. பிடிச்சிரு பின்னாடி கைய கட்டாதீங்க. அழகு பத்த பொம்பளை, அழகான பொம்பளை உங்க முன்னாடி நிக்கிறேன். கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? என்ன இன்ட்ரெஸ்ட்? ஏமே என்ன நீங்க காதலிக்கிறீங்களா? லவ் பண்றீங்களா? சரி அப்படின்னா இங்கிட்டு பாரு. பொறு மேலையே முட்டு வச்சிருக்க, கீழே முட்டு கிடக்கா பொறு. சொல்லிட்டீங்கள என் மேல ஆசைப்படுறீங்கள? அப்ப என்ன என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஐயோ அளவு அளவு இல்ல, அளவு இல்ல. அழிவு அழிவா? நான் அழின்றது உனக்கு எப்படி தெரியும்? அந்த அழி சொல்லி கொடுத்துருக்குமோ? ஐலவின்னு சொல்லு, அளவு இளவு பண்ணிக்கிட்டு இருக்கு. அழிலவி அழிலவியா? I love. ஆமா ஆமா, இங்கிலீஷ் வராது, தமிழ்ல சொல்லுங்க மச்சான். தமிழ்ல சொல்லுங்க. அத்தான் அத்தான் மாமா. நீங்க மாமான்றீங்க, கண்ணேன்னு சொல்லு. அப்படி சொல்லு. நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன காதல வைக்கிறியா, வாயில வைக்கிறியா இல்லையா? முத அப்படின்னு நான் சொன்னபடியா? ஆமா வருங்க. ராமரு என்ன ராமரு? நீங்க ராமரு நான் சும்மா இருக்க, சிரிக்காதீங்க. அவருக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் ரொம்ப வேகத்துல தெரியுது, ரொம்ப இதாயிட்டாரு. என்னை காதல வைக்கிறதுலயே தெரியுங்க. நான் ஒண்ணு சொன்னா அது ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப ஸ்பீடா இருக்காரு, இப்ப சிக்கிறாவ. ஒன்னைன்னு சொல்லி நாகரிகமா சொல்லுங்க. ஒன்னைய என்னைய கண்ணைய நுண்ணைய சின்ன மேச பிடிச்சு திரிய விட்டு. ஆமா என்ன ஆமா அவசர ஓடல. நீ கொள்ளவா தொடுத்து கொள்ளவா பட்டு கொள்ளவா
கொள்ளவா உன்னை கலந்து கொள்ளவா பட்டு கொள்ளவா மெல்ல பழகி கொள்ளவா தொட்டு கொள்ளவா இங்கு தொடுத்து கொள்ளவா பட்டு கொள்ளவா மெல்ல பழகி கொள்ளவா ராமரே ராமரே என்ன நீ ஆசைப்படுறீல காதலிக்கிறீல அது உண்மையா இருந்தா அவங்க எப்படியெல்லாம் காதலிக்கிறாங்களோ அதே அந்த ராமருக்கு தான் செலுப்படுக்கல இந்த ராமருக்காவது செலுப்படுக்குமான்னு பார்ப்போம். நீயாவது என்ன காதலிங்க சரியா? காதலிச்சு நீங்களாவது ஆம்பளைன்னு பேர் வாங்குங்க. மந்திரத்தை சொல்ல சொல்லி கேட்கவா தொட்டு கொள்ளவா இங்கு தொடுத்து கொள்ளவா பட்டு கொள்ளவா மெல்ல பழகி கொள்ளவா கட்டி கொள்ளவா உன்னை கலந்து கொள்ளவா பட்டு கொள்ளவா மெல்ல பழகி கொள்ளவா. இப்படி வெறுத்தவ தவனா அடுத்து போய் படுத்துக்கிறீல்ல வேலைக்கு அதில் எடுவட்ட பொண்டுகா சும்மா வருவாளாட்டம் அழட்டி எடுத்துடுற பாட்டு அதை பிடிக்க எம்ஜிஆர் பாட்டு பிடிக்க எம்ஜிஆர் பாட்டு பிடிக்க பொண்டாட்டி பிடிக்குமா பிடிக்காதா? உடல் பிடிக்க எப்படி ஒத்தையில ஆடி எடுத்துருந்தா எப்படி பிடிக்க ஒன்றை விட்டுட்டு வேற ரவுண்ட்ல போயிட்டு வந்துருவேன். தங்கத்தினால் கலசம் வைத்த கோபுரம் விட மாட்டேன் நீ விட மாட்டேன்னு ஊருக்கே தெரியும். எனக்கு என்னக்கே தெரியும் நீ விட மாட்டேன். நீ விடணுமே அதான பிரச்சனை. விட மாட்டேன்னு எனக்கு தெரியாமையா இருக்கு. ராமரு வா ராமரு அனுமார் இருந்துகிட்டு தங்கத்தினால் கலசம் வைத்த கோபுரம் நடை தழுவும் போது குழங்கி மிசை ஆயிரம் காதல் என்னும் பாத்திரம் அது காலத்தோறும் நான் குடிக்க மாத்திரம். பாருங்க ஏ ராமரு மாமா அவங்க எப்படி தூக்குறாங்க பாருங்க பாத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி அடுத்த வீட்டு இந்த பாருங்க ஏற்றி இரி கட்டுறாண்டி அத்தை போறாரு இன்னைக்கு தாண்டி வீடு விட போகுது. வீடு என் மச்சான் இங்க பாருங்க மச்சான் ரெடி 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 அங்க ரெடி. தங்கத்தினால் கலசம் வைத்த கோபுரம் நடை தழுவும் போது குழங்கி மிசை ஆயிரம் காதல் என்னும் மாத்திரம் அது காலத்தோறும் நான் குடிக்க மாத்திரம் இருவருக்கும் இன்பம் என்ன சாத்திரம் காலம் இன்னும் உண்டு எதற்கு என்ன ஆத்திரம் தொட்டு கொள்ளவா இங்கு தொடுத்து கொள்ளவா பட்டு கொள்ளவா மெல்ல பழகி கொள்ளவா கட்டு கொள்ளவா உன்னை கலந்து கொள்ள. எப்படி என் புருஷன் சிங்கம் சூப்பர் மச்சான் 10 வருஷம் கழிச்சு நேற்று 10 நிமிஷமா தூக்கி இருக்கீங்க. நல்லா இருக்கு மச்சான். 6 வருஷம் ஆச்சா? 6 வயசு தான் ஆகுதா? 6 வயசு ஆகுது நரைச்சு போச்சு. அப்புறம் பேரம்பேட்டியில் எடுத்துட்டியா? அப்படியா? இங்க பாருங்க கேட்டு போடு. அவங்க தூக்குனாங்க என் தங்கச்சிய தூக்குனாரு. அதே மாதிரி நம்மளும் நீயும் தூக்கிட்ட. அடுத்து என்ன செய்யறான்னு பாருங்க. அவங்க என்ன செய்யறாங்களோ அதே மாதிரி நம்ம செய்யணும். மானல்லவோ கண்கள் தந்தது மயிலல்லவோ சாக தந்தது தேனல்லவோ இதழை தந்தது சிலை அல்லவோ அழகு தந்தது மானல்லவோ. 6 வயசு கேட்ட பாத்துக்கிட்டியா? என்ன பொண்டு வச்சிருப்ப சிரிக்கிற கேட்டுக்கிட்டீங்களா? அதே மாதிரி இப்ப நம்ம மானல்லவோ கண்க தந்தது மயிலல்லவோ சாக தந்தது தேனல்லவோ இதழை தந்தது சிலை அல்லவோ அழக தந்தது மானல்லவோ கண்க தந்தது மயிலல்லவோ சாக தந்தது
இசையழகு மனோ வந்தது நடை அழகு நடை அழகு நடனமானது இடையழகு மயக்க வந்தது இசையழகு மனதில் நின்றது நடை அழகு அவர் சொல்றாரு கிட்ட போய் நின்னு இப்படியே இரு போதும் தட்டி வர கொடுக்குறாரு தட்டி கொடுத்தா தூங்கிருவேன்னு ஐயோ என்ன பரப்பிட்ட இந்த பாட்டு வேணாமா வேற பாட்டு படிக்கலாம் அக்கம் பக்கம் பார்க்காதே ஆளை கண்டு மிரளாது ஐயோ. மூணாவது பாடுமா இன்னும் என்ன அக்கம் செய்யலாம் பாருங்க பக்கம் பார்க்காதே ஆளை கண்டு மிரளாது பைய பைய ஒதுங்காது பள்ள பார்த்து போகாது பைய பைய ஒதுங்காது பள்ள பார்த்து போகாது அதே அக்கம் அதே அதே மாதிரி உன் கழுத்துல காலம் போடுவேன் நான் என்ன சாதத்தான் போகுது போ போக்குவரத்து அதிகம் இருக்கு மெதுவா போனது புரிஞ்சுக்கோ போக்குவரத்து அதிகம் இருக்கு மெதுவா போனது தெரிஞ்சுக்கோ இந்த பெண்ணை பார்த்தா போக்குவரத்து நின்னு போயிடும் தெரிஞ்சுக்கோ இந்த பெண்ணை பார்த்தா போக்குவரத்து நின்னு போயிடும் தெரிஞ்சுக்கோ அக்கம் பக்கம் அக்கம் பக்கம் பார்க்காது ஆளை கண்டு விரலாது பைய பைய நாங்க செஞ்சதை பாத்தீங்களா இல்லையா தூக்கி போடு கழுத்துக்கு மேல கால் போகணும் போலீஸ்காரன் ஸ்டாப்னு சொன்னா பொக்குன்னு நிக்கன்னு தெரிஞ்சுக்கும் போலீஸ்காரன் ஸ்டாப்னு சொன்னா பொக்குன்னு நிக்கன்னு தெரிஞ்சுக்கும் சைக்கிள் போக வேகத்தில் யார் தடுத்தாலும் ஒண்ணு நிக்காது பொருந்துக்கோ சைக்கிள் போக வேகத்தில் யார் தடுத்தாலும் ஒண்ணு நிக்காது பொருந்துக்கோ தேசத்தை புதுமலைக்கு அதுக்குள்ள பழக்கம் ஆகிடுச்சு இது மறி போய் நிக்குது ஐயோ அங்கேயும் குடி அப்படி குடிச்சுக்க ஆமா 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 ஏங்க இங்க பாருங்க நீங்க கம்மா வேலைக்கு போறோமா நம்ம ரெண்டு ஒரு வாடகை செஞ்சோம்ல அந்த இடத்துக்கு போங்க நான் வாரேன் போங்க அங்க போங்க வாரேன் போங்க போலீஸ்காரன் ஸ்டாப்னு சொன்னா பொண்ணு நிக்கன்னு தெரிஞ்சுக்கும் போலீஸ்காரன் ஸ்டாப்னு சொன்னா பொண்ணு நிக்கன்னு தெரிஞ்சுக்கோ சைக்கிள் போக வேகத்தில் யாத்தனுக்காலும் பொண்ணு நிக்காத பொருந்துக்கோ சைக்கிள் போக வேகத்தில் யாத்தனுக்காலும் பொண்ணு நிக்காத பொருந்துக்கோ புதுமலைக்கு அதுக்குள்ள பழக்கம் ஆகிடுச்சு புதுமலைக்கு அதுக்குள்ள பழக்கம் ஆகிடுச்சு இந்த ஐயாறுகள் இருந்ததுனாலே ஆபத்தில்லாமல் போகிடுச்சு இந்த ஐயாறுகள் இருந்ததுனாலே ஆபத்தில்லாமல் போகிடுச்சு அக்கம் பக்கம் அரை மணி நேரத்துக்கு 5 ஜிபி வருது. நான் மலரோடு தனியாக ஏன் நின்று என் மகராணி உனக்கான் ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் நின்று என் மகராணி உனக்கான் ஓடோடி வந்தேன். துணையாக வந்தேன். நான் மலரோடு தனியாக நின்று என் மகராணி உனக்கான் ஓடோடி
தெரியுது. இன்னும் வெறி 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 அங்க இருந்து வாரேன். போடுங்க போடுங்க மச்சான். மலரோடு தனியாக தேனின்று நின்று என் மகராணி உனக்கான ஓடோடி வந்து நீ வரையும் இது எப்படி கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே கதையே கதையே ஓவியமே மின்னல் போல் காணுதே. தூக்குப்பா தூக்குப்பா. தூக்கி விடு நீ தூக்கியா பசங்களா தள்ளி உட்காரு தள்ளி உட்காருங்க தள்ளி உட்காருங்க தொட்டு அடிக்கட்டும் அப்பதானே ஆட முடியும் தள்ளி உட்காரு தள்ளி போ தம்பி ஹலோ ஹலோ எங்க இருக்கீங்க? எங்க வேணும் வேலையில இங்க இது. ஆ. ஆ. 6 மாசம் சார் 6 மாசம். ஆமா 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 கமாய் போடுறேன். கமால் போடுறாரு. கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே கதைய கலையே ஓவியமே கனி போல் சுபத்தனமாமணிகள் பாடிடும் பூங்குயிலே கனி போல சுபத்தனம் மணிகள் பாடிடும் பூங்குயிலே கதைய கலையே ஓவியமே கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே கதைய கலையே ஓவியமே கை எங்க போகுது? அங்கும் சிங்கும் விளையாடி அலை போல புறவாடி அங்கும் சிங்கும் விளையாடி அலை போல புறவாடி ஆனந்தம் காணும் நேரம் தானே இன்பத்தில்லாதையே உன்னை உன்னை தேடுது உன்னை உன்னை தேடுது கொஞ்சம் பேசும் கிளியே இன்பம் தரும் ஜோதியே கொஞ்சம் பேசும் கொஞ்சம் பேசும் கிளியே இன்பம் தரும் ஜோதியே மகிழும் நாமே புதுமை வாதிலே மகிழும் நாமே புதுமை வாதிலே கவிய கலையே ஓவியமே கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே கவிய கலையே ஓவியமே கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே கவிய கலையே ஓவியமே. போதுமணி போதும் ஏறி இருக்கு. தூக்குடி 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 தூக்குறது போதுபடி 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 தொலைஞ்ச முண்டை நான் கூட நன்றி
எந்திரி தண்ணியை போட்டு வந்திருக்கியா நீ? போதுமா ஓகு அவங்க ஓகா போதுமா உனக்கு ஏன் மாமா வேலைக்கு எங்க பங்காளி, நாளைக்கு போதும் பங்காளி. வேலைக்கு போக போறேன், நாளைக்கு போக போறேன். ஆமாவா வேலைக்கு இப்படி சுத்திட்டு தெரிஞ்சா கொண்டாட்டிட்டா என்னைக்கு எனக்கு வந்து கொடுத்த நீ கொண்டாட்டின்ற என்கிட்ட 10 காசு கூட கொடுக்கலையே. 10 காசு வருமானம் தள்ளியே, 10 ரூபா கூட தள்ளியே. ஆமா ஸ்பீடா இருக்கு சம்பளம் 10 காசு சம்பளம் கொடுத்தீங்களா நீங்க? பேசக்கூடாது. என்ன இருமுறை அப்படி அண்ணன் நடையழகி ஆசாரப்பட்டழகி அண்ணன் கை வேலை நேரம் பார்த்துருப்பாரு போல இருக்கு. பாருங்க இந்த இப்படித்தான் கசக்குனீங்க. ஆமா கம்மங்கிறது கம்மங்கிறதா? அது கம்மங்கிறதா? சரிடி. நான் உன்னை பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி நீ சின்ன வயசா இருக்கும் போது முதல்ல தண்ணி கொடுத்து எடுத்து வரும்போது எப்படி நடந்து வந்த? ஏன் இப்படி ஒட்டிக்கிட்டு நிக்கிறீங்க? ஒரு பாசம் தான். என்ன பாசம் தான்? கேட்டா சோமில்லைன்றியா? கேட்டா சோமில்லைன்ட்டு அன்னைக்கெல்லாம் கோழி அடிச்சுட்டு குழம்பு வச்சுட்டுக்கா. கோழி அடிச்சு குழம்பு வச்சுட்டு என் புருஷனுக்கு போன் பண்றேன். சாவடியில் படுத்துக்கிட்டு சோமில்லைன்றியா? சாவடியில் படுத்துக்கிட்டு சோமில்லைன்றியா? அந்த கோழி குழம்பு ஆறு பேசு, என்கிட்ட பேசு, அவகிட்ட பேசாத. இங்க பாரு, அந்த கோழி குழம்பு ஆறு குடிச்சது அப்படித்தான் உன்ன மாதிரி ஊர்ல சந்தேகப்பட்டாய. என்ன செய்வ? பக்கத்து வீட்டுக்காரங்க குடிச்சிட்டு தமிழ் என்கிட்ட கேளு. மருமகன் வந்துட்டாப்புல, மகளை கட்டி கொடுத்தாச்சு, பேரமே தீர்த்தாச்சு, பூரா போயிடுச்சு. இவளுக்கு இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் அறுவலத்து விட்டது என்ன பண்றது? மருமையை வந்துட்டா ஒரு காலத்து எப்படி இருந்தா என்னங்க? மருமையை வந்துட்டியா, மகன் வந்துருச்சு, பேரம்பேத்தி வந்துருச்சுன்னு பேசுறீங்க. வந்துட்டாங்கல்ல, வந்துட்டா அதுக்காக நம்ம செத்து போவோமா? சாய வேண்டாம். அப்புறம் கஞ்சி குடிக்காம படுத்துக்கிறோமா? கஞ்சி குடிக்க வேணாமா? எங்க போயிட்டு இருக்க? ஆத்துல அதுக்காக நம்ம எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா போயுமா? ஆத்துல போவா போகுது கிணத்து வெள்ளம். இவருதாங்க அந்த கோழி குழம்பு குடிச்சது. உங்களுக்கு நீயா குடிச்ச அந்த சாட்டை சாட்டை எடுக்கிறீங்க? வேணாம், பேசாம இருக்கு, பேசாம இருக்கு. நல்லா நக்கி குடிச்சாருங்க. நல்லா சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டு குடிச்சாங்க. போதுங்க அவர் முங்கிட்டாரா? நல்ல வர ஊத்த சொல்றாரு. என்ன விடு, என் புருஷன் பட்டு சட்டை பட்டு வேட்டி கட்டி நல்ல கை நிறைய மல்லிகைப்பூ சுத்தி சட்டு அடிச்சு மாப்பிள பட்டுல மெத்தையில படுத்துக்கிட்டு என்னை எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் போகணும்னு ஒரு சொம்பு பாலை கொடுத்தேன். அவர் அரை சொம்பு பாலை அவர் குடிச்சு விட்டாரு. நான் அரை சொம்பு பாலை நான் குடிச்சு விட்டேன். அவரு அரை சொம்பு பாலை குடிச்சு விட்டு வடக்காமல திரும்பி படுத்துக்கிட்டாரு. நான் அரை சொம்பு பாலை குடிச்சு விட்டு தெக்காமல திரும்பி படுத்துக்கிட்டேன். ஒன்னும் நடக்கலையாடா பொட்டுக்கா. 2 மணி நேரமா படுத்து கிடக்கு, முடிச்சுக்கிட்டே படுத்து கிடக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குற குழந்தை சத்தம் வருது. அப்படியா? இந்த விட்டம்பர் ஒரு விட்டு எந்திரியான்னு என்ன? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு ஒரு எருமாடா தூங்குமா? சொல்லு, எந்த முட்டா பையனாவது நீ தூங்குவானா? ஒரு கிறுக்கு பையனா தூங்குவானா? நீ இன்னைக்கு தூங்குறியாடா? இன்னைக்கே நீ தூங்குனீன்னா நம்ம பொழப்பு எப்படியே தூங்க தாண்டா போகுதுடா. இன்னைக்கே பொழப்பு சரியில்லை. அது என்ன சொன்னாரு? அவன் சொல்லி என் புரியும் சொல்றாரு, யாருக்கிட்டே சொல்லாத, ஒன்றும் இல்லை, எனக்கு விசில் அடிச்சாத்த வேலையை ஓடும். டிரைவர் அதே பழக்கம். டிரைவரை அவர் விசில் சத்தத்தை கேட்டோன்னு கீரை மாத்திருக்காரு. கீரை மாத்தி வண்டியை ஓட்டி அந்த சத்தம் கேட்கணுமா? கேட்டாத்தே அவரு அந்த சத்தம் கேட்டாத்தே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாராம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், 12 மணி ஆச்சு, எந்த கண்ட்ராக்டர் கூப்பிட்டு கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு விசில் அடிங்க அப்படி நான் சொல்ல முடியுமாங்க? அப்படின்னு இவங்க இன்னைக்கு இருக்காங்க, அன்னைக்கு எங்கட போனாங்க, எங்க போனாங்க இவங்கல்ல அப்படின்னு சரின்னு சொன்னேன். சரிங்க, நான் சின்ன பிள்ளையில நல்லா சின்னதுகளோட சேர்ந்து முதல்ல விசில் அடிச்சு பழகி வச்சிருந்தேன். ஆமா, நிறைய நான் அடிச்சு உலக பிரியா தெரியும். என்ன முகத்தை பார்த்து விசில் நல்லா அடிச்சு வச்சிருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அது நம்மளுக்கு தேவைப்பட்டுருச்சு. இன்னொன்னு கண்ட்ராக்டர் கூப்பிடாட்டேன்னு நம்மள விசில் அடிச்சிருவோம் அப்படின்னு விசில் அடிச்சுட்டேன். மறுபடியும் விசில்
அடிப்பேன். அடிச்சேன். டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வண்டியை கீரை மாத்தி போட்டு போட்டு ஃபர்ஸ்ட் கீரை போட்டு வண்டியை எடுத்தாரு பாரு. ஃபர்ஸ்ட் கீர்லயே 100ல போகுது. ரெண்டாவது கீரை தூக்கி போட்டாரு பாரு 120ல போகுது. நாலாவது கீர்ல அடிச்சு போட்டுக்கிட்டு போறாரு பேரு வேகத்தடன்னு தெரியாம வண்டி தீயா போய்கிட்டு இருக்கு. எங்க ஆக்சிடென்ட் ஆகலையா? அதே மக்கள் இதற்கு ஆக்சிடென்ட் தான் ஆக போகுது. என்னடா அப்படின்ட்டு நானு என்ன வண்டியை நிப்பாட்டுறதுக்கு வர வழி இல்லை. எப்பத்த அந்த வண்டியை நிப்பாட்டுவான்னு பார்த்தா இன்னொரு விசில் அடிச்சா நிப்பாட்டுவானா. நம்மளுக்கு அவனுக்கு அந்த விசில் அடிக்க தெரியும்ல. விசில் அடிச்சிடலாம்னு பார்த்தேன். விசில் அடிக்க முடியல. ரெண்டு கையை இழுத்து பிடிச்சிக்கிட்டியா? ரெண்டு கையை இழுத்து பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டியா? வாயிலாத வச்சு அடிச்சு போடலான்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த இன்னைக்கு என்னடா செய்யறதுன்னு பார்த்தா எப்பயும் போல குறுக்கா வரும். அந்த குஸ்கா ஒண்ணு வரும்ல ஊருக்குள்ள. குறுக்கா அவர் என்னைக்கு 1 மணி 2 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. அந்த பாய் பையிட்ட தண்ணியை போட்டு படுத்துக்கிட்டா போல் இருக்கு. நான் காலையில 4 மணிக்கு வரேன். வந்து வீட்டுக்கிட்ட வந்து அடிச்சேன். இப்படி ஒரு அடி அடிச்சாரு. அடிக்க அப்பத்த இந்த எடுவட்ட வய சட்டன் பிரேக் போட்டு நிப்பாட்டியா வண்டிய. டயரை தொட்டு பாக்குற தீயா எம்ஆர்எஃப் டயரு 10 நிமிஷத்துல முட்டை பையன் இன்னும் நம்ம ஜோலியா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இன்னொரு அந்த குஸ்கான்ற வய ஒரு விசிலோட அடிச்சுட்டு போயிட்டியா. நல்ல வேலை இதே மாதிரி இன்னொரு விசில் அடிச்சிருந்தியா மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிருந்தியா. அம்பிடித்து அப்புறம் கல்யாணம் கூட எவ்வளவு கூட போயிருந்தேன். எப்ப அதோட அந்த டிரைவர் வேணாம்ட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்வேன், நேரம் வாத்தியாருக்கு வாங்கப்பட்டு போனேன். ஆமா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ட்டு என்ன செய்யறது, அவருக்கு வாங்கப்பட்டு போகுது. ஒரு நாள் குழம்புல உப்பு போட மறந்துட்டேன். இதுக்கு போய் என்னை தூக்கி பெஞ்சில நிக்க சொல்லி அடிக்கிறாரு. பெருமை வச்சு அடிக்கிறாரு. போடுவியா உப்பு போடுவியா போடுற நீ மட்டும் போட்டுறாங்க அப்படின்ட்டு அந்த புருஷனுக்கு வாங்கப்பட்டு இப்படியமா வாங்கப்பட்டு கடைசியில யாருக்கு வாங்கப்பட்டிருக்கு, இவருக்கு வாங்கப்பட்டிருக்கு. இப்ப நான் இதுதான் ஒண்ணுமா இல்லை ருசிக்குமா கசக்குமா இல்லை